அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக செய்கிற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அமலுக்கு இஸ்லாத்தில் ஒரு எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லையை தாண்டும் பொழுது அது நிறைய செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் அது அமல் கிடையாது. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதற்கு எந்த விதமான கூலியும் அல்லாஹ்விடத்தில் கிடைக்காது. அப்போ எல்லாத்துக்குமே அல்லாஹும் ரசூலும் எது அமல் என்பதையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். எவ்வளவு செய்து ஆக வேண்டும், எவ்வளவு வரைக்கும் செய்யலாம் என்று ரெண்டையுமே சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக எவ்வளவு செய்யணும், எந்த அளவு வரைக்கும் ஒரு அமலை நம்ம அதிகரித்து கொள்ளலாம் என்பதற்கெல்லாம் ஒரு எல்லையை வகுத்து தந்திருக்கிறாங்க. அந்த எல்லையை தாண்டும் பொழுது அது உலக மக்களுடைய பார்வையில் அவர் நிறைய அமல் செய்யக்கூடியவராக தோன்றினாலும் அவர் அமல் செய்யவில்லை. அபத்தமான காரியங்களை அவர் செய்கிறார். இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ இந்த அமல்கள் அபத்தங்களில் எடுத்துக்கொண்டீர்களேயானால், பரேலவிகள், சூஃபியாக்கள், தரீகாவாதிகள், இந்த தப்லீக் ஜமாத்தினர், இவங்களெல்லாம் அமல்கள் என்கிற பெயரில் ரொம்ப எல்லை மீறி எந்த எல்லை கூட இஸ்லாம் போட்டிருக்கிறதோ, அல்லாஹும் ரசூலும் போட்டிருக்கிறார்களோ அதை கடந்து போய் செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இப்போ வணக்கத்தில் ரொம்ப ஆர்வத்தை காட்டுறதுக்காக வேண்டி இதை ஃபசாயில் ஆமால்னு ஒரு புக்கு இது தான் பள்ளிவாசல் உட்காந்து படிக்கிறாங்க. தப்லீக் ஜமாத்துடைய மர்கஸுகளில், பள்ளிவாசல்களில் குரானை கூட படிக்கக்கூடாது, தடை. புகாரி படிக்க அனுமதிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தாலீம் என்கிற பெயரில் இந்த புஸ்தகத்தை என்ன செய்யணும், அவங்க எல்லாம் கூடியிருந்து தொழுகைக்கு பிறகு, அசருக்கு பிறகு, சுபுவுக்கு பிறகெல்லாம் படிப்பார்கள். இதில் ஆரம்பத்தில் சில வசனங்கள், குரான் வசனத்தை போடுவாங்க. அதுக்கப்புறம் சில சரியான ஹதீஸுகளை போடுவாங்க. அதுக்கப்புறம் லைஃபான பலவீனமான ஹதீஸுகள்லாம் போடுவாங்க. நாலாவதாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பெரியார் கதைகள் ஆரம்பிச்சிடும். பெரியார்கள் சம்பந்தமாக அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு எந்த ஒரு அமலை எடுத்துக்கொண்டாலும் இந்த எல்லை மீறி போனவர்களுடைய செய்திகள் எல்லாம் போனாங்களா இல்லையாங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. போனதாக சொல்லி இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள் என்று சொல்லி ஒரு விதமான அந்த அமல் நம்ம எவ்வளோ அக்கறை செலுத்தணும், அவர்கள்லாம் எப்படி இருந்தார்கள் பார்த்தீர்களா, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுகிற காட்சியை பார்க்குறோம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களேயானால், இப்போ இப்னு சீரீன் அப்படின்னு ஒரு பெரியார் இருந்தார். அவரை பற்றி எழுதுகிறாங்க. தொழுகையின் சிறப்புன்னா, தொழுகையின் சிறப்புக்கு அல்லாஹ் சொன்னதுக்கு மேலே என்ன சிறப்பு இருக்குது சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தினதுக்கு மேலே என்ன வலியுறுத்த வேண்டியிருக்குது, அவ்வளோதான் சிறப்புங்கிறது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு சீரின் என்ற பெரியார் இருந்தார். அவர் என்ன செஞ்சார், அவர் சொன்னார் மக்கள்கிட்ட, உனக்கு தொழுகை வேணுமா சொர்க்கம் வேணுமா அப்படின்னு அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டால் நான் தொழுகை தான் தேர்ந்தெடுப்பேன். அதை அல்லாஹ் கேட்டான, உனக்கு தொழுகிறதுக்கான வாய்ப்பு உனக்கு தரணுமா, உனக்கு சொர்க்கம் கேட்குறேன் மறுமையில். அல்லாஹ் எழுப்பி இப்படி இறைவன் இடத்துல கேட்பானே, ஆனால் நான் தொழுகையை தேர்ந்தெடுப்பேன். இந்த அளவுக்கு பார்த்தீர்களா, சொர்க்கம் கூட வேண்டாம் என்கிற அளவுக்கு இந்த பெரியார்கள் எப்படி தொழுகையில் அக்கறை காட்டியிருக்கிறார்கள்னு அதுக்கு பில்டப்பாக இந்த சம்பவத்தை சொல்லி அதை 17ஆம் பக்கத்தில், இந்த புஸ்தகத்தில் 17ஆம் பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நான் என்ன கேட்குறோம்னு கேட்டால், தொழுகைங்கிறது மறுமையில் கிடையாது. உலகத்துக்கு தான் இந்த தொழுகை இபாதத்து எல்லாம் நல்லா கடமையாக்கியிருக்கிறான். அங்கே எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. அனுபவிக்கிற ஒரு உலகம், பரிசு தரக்கூடிய ஒரு உலகம். அங்கே அல்லாஹ் எது இல்லைன்னு ஆக்கியிருக்கிறானோ, எதை தருவேன்னு சொல்லியிருக்கிறானோ அதை வாங்கிட்டு போகணுமே தவிர அல்லாஹ் இவற்றை கேட்பாங்கிறதே ஒரு அதிக பிரசங்கித்தனம். இதில் என்ன, இது உண்மையாக இருக்குமே ஆனால் இவர் பெரியாராக தெரியலை. இது கட்டுக்கதையாக இருந்தால் அது ஒரு விஷயம். இது உண்மையாக இருக்குமே ஆனால் இவர் பெரியார்கள் இந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் ஒன்று எதை முடிவு செஞ்சுருக்கிறானோ அதுக்கு மாற்றமாக அல்லாஹ் இவர்கிட்ட கருத்து கேட்பானா, உனக்கு சொர்க்கம் வேணுமா தொழுகை வேணுமா, எனக்கு சொர்க்கமே வேணாம், தொழுது கூட ஒரு பாயை கொடுத்துறாங்கன்னு தொழுது உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாராம். இது என்ன, இது அமலில் ஆர்வமுற்ற விதமாக, இது துன்யாவில் அமல் செஞ்சதுக்கு பரிசு அல்லாஹ் என்ன தருவான்ட்டு அதுக்கு எல்லோரும் என்ன செய்வாங்க, நஃப்சின்ட்டு மறுமை நாளில் நபிமார்கள் வரைக்கும் யாரெல்லாம் என்னை காப்பாற்றுன்னு சொல்லி பதறக்கூடிய அந்த உலகத்தில் ஒவ்வொரு தர்ஜாவாக நம்ம மேலே போய்கிட்டே இருக்கணும், நம்ம பதிவேடு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு காலத்தில் தொழுகையின் சிறப்பை சொல்வதற்காக வேண்டி இந்த அறிவுரை எதுக்கு? இவர் சொல்லியிருந்தார், ஒரு லூசு சொன்னார்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. இது ஒரு பெரியார் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அதை வைத்து தொழுகிறதுக்கு ஆர்வம் ஊட்டுறதுங்கிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க.
அதே மாதிரி இதே பக்கத்தில் வந்து பக்கம் 28 இதே புஸ்தகத்தில் முகமது இப்னு சிமாக்கு அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். இவர் என்ன செய்வாருன்னு கேட்டால் எல்லா நாளும் பகல் பூரா நோன்பு தான். பகல்னால் நோன்பு 360 நாள் என்ன செய்வார், நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பார். இரவெல்லாம் என்ன செய்வார்னு கேட்டால் இறை இன்ப பாடல்களை பாடுவாராம். இறை இன்ப பாடல்னு ஒரு இபாதத்தை மார்க்கத்தில் கிடையாது. பகல்லாம் நோன்பு வைப்பாராம். இரவாய் விட்டது என்று சொன்னால் இறை இன்ப பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பார். விடிய விடிய என்ன செய்வார், பாட்டு படிச்சுட்டே இருப்பார். இது காலமெல்லாம் இப்படி செய்வாராம். ஏங்க இப்படி பகல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு ராத்திரிலாம் இந்த மாதிரி பாட்டு படிச்சுட்டு இருக்கிறீங்க என்று யாராவது கேட்டால், அதுவும் இளைஞர் வாலிபர் தான் அதில் வருது. அவர் சொல்கிறாரு, என்னோட சக தோழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களாம் நிறைய அமல் செஞ்சு மூத்தாகி விட்டார்கள். என்ன இப்போ கிழவன் சொல்கிற மாதிரி சொல்கிறார். இப்போ வெறும் இளைஞர்களோட உள்ள எல்லோரும் மூத்தாக இருக்க மாட்டாங்க, அதை கவனிக்காமல் எழுதி விட்டுருக்காங்க. எல்லோரும் போய்விட்டேன், நான் மட்டும் தான் மிச்சமாக இருக்கிறேன். என்னுடைய அமல் அந்த தோழர்களுக்கு எடுத்துக்காட்டப்படும் பொழுது என்னுடைய அமல் குறைவாக இருந்தால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், அதுக்காக அப்படி செய்கிறேன், அல்லாவுக்காக செய்யலை. ஏன் பகல்லாம் நோன்பு வைக்கிறேன்னு கேட்டால் என்னுடைய தோழர்கள் முன்னாடி மூத்தா போயிட்டாங்க, என்னுடைய அமல் அவருக்கு எடுத்து காட்டப்படுமா, உன் அமல் அவர்கிட்ட எடுத்து காட்டப்படணும். என்னுடைய அமலை எதுக்கு என்னுடைய தோழர்களுக்கு எது காட்டணும்? அமல்கள் வந்து அல்ல அவனுடைய ரெக்கார்டில் வச்சுருப்பானா? ஒவ்வொருத்தட்டையா தோழர்கள்ட்ட போய் உங்கள் ஃப்ரெண்டு தான் தொழுதாரு, உங்கள் ஃப்ரெண்டு நோன்பு வச்சுருக்காரு நல்லா காட்டுவானா? இதுக்கு ஏதாவது பேசிக்க மார்க்கத்தில் இருக்குதா? அப்போ இவர் பகலெல்லாம் நோன்பு இரவெல்லாம் இறையின்ப பாடல் படிப்பார். ஏன் படித்தார்னு கேட்டோம்னா, என் சகாக்களுக்கு இதை எடுத்து காட்டுவான் அல்ல. நான் கம்மியாக தொழுது கம்மியாக நோன்பு வைத்தேன் என்று சொன்னால் அவர்கள் பார்த்து என்னை தப்பாக நினைக்க மாட்டார்களா? அப்படிங்கிறது தான் நான் செய்கிறேங்கிறார். முதல்ல செய்கிறத ஒரு கிறுக்குத்தனம். பகலெல்லாம் நோன்புங்கிறது அது மார்க்க லிமிட். நான் அப்புறம் சொல்கிறேன். பகலெல்லாம் நோன்பு எப்போ பார்த்தாலும் நோன்பு என்பது மார்க்கத்தில் இல்லை. அதே மாதிரி இறையின்ப பாடலுங்கிறதும் மார்க்கத்தில் இல்லை. குரானையாவது ஓதிக்கிட்டு இருக்கலாம். இறையின்ப பாடலுங்கிற ஒரு கான்செப்ட் குரானில் ஹதீஸில் நமக்கு சொல்லித்தரவில்லை. பாடல்களே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கற்றுத்தரவில்லை. ஒமா அல்லம்னா ஹுஷார, கவிதை இவருக்கு நாம் கற்றுத்தரவில்லை. ஒமா எம்பகிலகு, அவருக்கு தேவையும் இல்லை அப்படின்னு நபிகள் நாயகம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவர் இறையின்ப பாடலை பகலெல்லாம் நோன்பு வைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகலெல்லாம் உர்ணா விடாமல் நோன்பு வைக்கிறது அது ஒரு உச்சகட்டமான ஒரு நிலைமை அப்படின்னு நினைத்து எழுதுகிறார்கள். ஆனால் இது அபத்தம். இது அல்லாவிடத்தில் இது அமலாக ஏற்றுக்கொள்ளப்படுமானா? அப்படி செய்திருப்பாரே ஆனால் இவர் கண்டிப்பாக கூலி கிடைக்காது. இவர் அல்லாவுடைய மார்க்கத்தில் பிதத்தை உண்டாக்குனதுக்காக, வரம்பு மீறியதற்காக இவருக்கு அல்லாஹ் தண்டிப்பான். அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால், அவர் தௌபா செய்யாமல் இறந்திருந்தாரே ஆனால் கண்டிப்பாக இது தண்டனைக்குரிய ஒரு வேலையைத்தான் அவர் செய்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி முஜத்தித் அல்பதானின்னு ஒருத்தர் இருந்தாராம். பக்கம் 28 அது அரபியில் போட்டாங்க. அர்த்தம் என்னன்னு கேட்டால் 2000ஆவது ஆண்டின் முஜத்தித் சீர்திருத்தவாதி. அவருடைய நிஜ பேரை படாமல் இருக்கிறாங்க. முஜத்தித் அல்பதானி இந்த 2000ஆவது ஆண்டுடைய மிகப்பெரிய சீர்திருத்தவாதி என்று பட்டம் பெற்றவராம். சீர்திருத்தம்னா என்ன? விதத்தெல்லாம் களை எடுத்து மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு பாடுபட்டவரை முஜத்தித் என்று சொல்வார்கள். இவர் என்ன செஞ்சாராம்? தோழர்கள்ட்ட கேட்குறாராம், ஏன்ப்பா சொர்க்கத்தில் தொழுகை இருக்குதா? இவ்வளோ முஜத்தித் தான், இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இவர் யார்கிட்ட கேட்குறாரு? தோழர்கள்ட்ட கேட்குறாராம், சொர்க்கத்தில் தொழுகை இருக்குதா? தோழர்கள்லாம் சொன்னாங்களாம், சொர்க்கத்தில் ஏது தொழுகை? அப்படி தள்ளகை வச்சுருக்கான்ட்டானான். தொழுகை இல்லாட்டி எப்படி பொழுது போகும் சொர்க்கத்தில்? சொர்க்கத்தில் தொழுகை இல்லாவிட்டால் எப்படி சொல்கிறார், எப்படி பொழுது போகும்? பார்த்தீர்கள், அதுக்கு பில்டப்பு, பார்த்தீர்களா? தொழுகையின் மீது உள்ள ஆர்வத்தை பார்த்தீர்களான்னு சொல்லி அதுக்கு 1.5 பக்கத்து என்ன செய்வார் அந்த புஸ்தகத்தை ஆசிரியர் கதை எழுதுவார். இது எவன் முஜத்தித் அல்பதானியார்? சொர்க்கத்தில் தொழுகை இல்லைன்னு யாருக்கும் தெரியாதா? அது தொழுகிறதுக்குரிய உலகமா? அப்படி போய் அதில் எந்த ஒரு சட்டமும் கிடையாத, எந்த ஒரு ஹுக்குமும் இல்லாமல் அனுபவிக்கிற ஒரு உலகத்தை, பரிசு தர ஒரு உலகத்தில் வந்துக்கிட்டு தொழுகை இல்லையான்னு கேட்டு தெரிகிறார். அப்போ தான் அவங்க சொன்னப்பறம் தான் இவருக்கு தெரியுது. மக்கள்லாம் இந்த தொழுகையெல்லாம் கிடையாதுங்க சொர்க்கத்தில். அப்படியா? அப்போ எப்படி பொழுது போகும்? அப்போ பொழுது போகிறதுக்கு தொழுகை ஒரு பொழுதுபோக்காக நினைக்கிறாரு. தொழுகைங்கிறத எப்படி இங்கே ஒரு பொழுதுபோக்குறதுக்கு தான் தொழுதுருக்காரே தவிர அல்லாஹ் வணங்குறதுக்கு தொழுகை என்பது இதிலிருந்து விளங்குறது. இப்படியான ஒரு கதை வந்து பக்கம் 28 இந்த பக்கத்தெல்லாம் குறித்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். புது எடிஷன், பழைய எடிஷனில் பக்கம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ உள்ள எடிஷன்கள் இப்படி போட்டிருக்கிறாங்க. பக்கம் 28 இதை பார்க்கலாம். கொஞ்சம் முன்ன பின்னே எடுத்து பார்த்துடலாம், வேறு எடிஷனில் பக்கம் மாறி இருந்தாலும். அதே மாதிரி ஒரு பெரியார் இருந்தாராம். அவர் என்ன செய்வார்னு கேட்டால் ஒரு ரக்காத்தில் முழு குரானை ஓதுவாராம். ஒரு ரக்காத்தில் என்ன செய்வாராம்?
இது ஒரு ரக்காத்தில் முழு குர்ஆன் ஓதுற ரசூல் அன்றைக்கி ஓதிருக்காங்களா? ஓத சொல்லியிருக்கிறாங்களா? ஒரு ரக்காத்தில் முழு குர்ஆன் ஓத முடியுமா? தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட நேரம் இருக்குது, கடமை இரவில் மட்டும்தான் ஓதுவார். இரவு தொழுகையில் அதுவும் இரவு தொழுகையில் வந்து இஷாவுக்கு பிறகு ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள அந்த நேரத்தில் முழு குர்ஆனையும் தொழுகையில் ஓதுவாராம் ஒரு பெரியார். அதே மாதிரி வந்து தஹஜ்ஜத்து வித்ரு அதில் வந்து என்ன செய்வாரா, அதில் முழு குர்ஆனை ஓதுவாராம். தஹஜ்ஜத்துலையும் வித்ர்லையும் சேர்த்து முழு குர்ஆனை ஓதுவாராம். ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் இதையே ஒரு நாளைக்கு 2 குர்ஆனை ஓதுவாராம். ஒரு நாள் இரவு தொழுகையில் 60 ஜூஸு 30 ஜூஸு வந்து 2 டைம் ஓதிடுவாராம். இப்படி ஓதலாமா? முதல்ல இப்படி ஓதுறதுக்கு மார்க்கத்தில் உண்டா? ஓத முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்த முறை பிரகாரம் ஓதுவதாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை குர்ஆனை முடிக்க முடியுமா? ஒரு நாளைக்கு நீங்கள் உட்காந்து ஓதி பாருங்கள். தொழுகையில் விட்டுருங்க, ருக்கு செய்தாலாம் கழிச்சுட்டு கூட வேணாம், முழுசாக குர்ஆனை உட்காந்து ஓதி பாருங்கள். ஒரு இரவில் உங்களுக்கு குர்ஆன் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓத தெரிஞ்ச ஆளாக கூட ஒரு இரவில் வந்து ஒரு குர்ஆன் ஓத முடியுமா ஒரு ரக்காத்தில்? அப்போ ஒரு ரக்காத்தில் குர்ஆன் ஓதுவது என்பது வந்து இந்த தராவிகளை தொழுவிக்கிறாங்களா அஜர்த்துமார்கள், அந்த வேகத்தில் போனாலும் முடியாது. மடமடன்னு இப்போ சூப்பர் ஃபாஸ்ட் வேகத்தில் ஓதுறாங்கல்ல, அந்த மாதிரி ஓதுனா கூட ஒரு ரக்காத்தில் முழு குர்ஆனை ஓத முடியாது. இதை எழுதி விட்டு இப்படி கட்டுக்கதை சரியான ஆளாக இருந்து என்ன செய்யணும், இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் கட்டுக்கதைன்னு சொல்லி ஒரு அறிவாளி முடிவு எடுக்கணும். அதில் நிஜமாக அப்படி செஞ்சார்னு வச்சுக்கிறோம், ஏதோ வேகத்தில் ஓதுனார்னு, அப்போ இவர் ஒரு நல்லடியார் இல்லை, இவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கேலி பண்ணுறாரு அப்படின்றா எழுதியிருக்கணும். இது பில்டப் பார்த்தீர்களா, ஒரு இரவில் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள்னா இப்படின்னு என்ன செய்வார், அப்படியே ஒரு பூஸ்ட் பண்ணுற காட்சி. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால், அமல்கள் என்கிற பெயரில் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, எவ்வளோ வேணாலும் செஞ்சுட்டு போ, அதுக்கு எந்த ஒரு எல்லையோ லிமிட்டோ கிடையாது, அதை நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறேன்னு, இது அல்லாஹ் ரசூல்னா எந்த ஒரு விதியும் இதில் போட முடியாது என்கிற மாதிரியான அடிப்படையில் இப்படி ஒன்று எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இதில் பக்கம் 81 அஹ்மது பின் ஹம்பல், இந்த 4 இமாம்ங்கிறாங்கல்ல, அதில் ஒரு ஆள் ஹம்பலி இமாம்ங்கிறாங்கல்ல, அந்த அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் வந்து தினசரி இரவில் 300 ரக்காத் தொழுவாராம். ராத்திரியில் எவ்வளோ ரக்காத்து? 20 ரக்காத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு தெரியுது. இப்போ 8 ரக்காத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும், 1 ஹவர் ஆகுது. அப்போ 1 ஹவர் 8 ரக்காத்துன்னு சொன்னால் இஷாவிலேருந்து சுப்பு வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்குது? இஷா ஒரு 9 மணி வச்சுக்கிறோம், 8 மணி வச்சுக்கிறோம், முன்கூட்டியே தொழுதான்னு வச்சுக்கிறோம். 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எவ்வளோ இருக்குது? 6 ஹவர் தான் இருக்குது. 6 ஹவருக்கு எவ்வளோ ஓத முடியும்? 8 வச்சோம்னா 48 தான் தொழ முடியும். நம்ம தொழுகிற தொழுகைக்கு அஹ்மது பின் ஹம்பல் அந்த மாதிரி இமாம்கள்லாம் ரொம்ப நிறுத்தி நிதானித்து உச்சரிப்போட அழகான முறையில் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. நம்மளை மாதிரி கொஞ்சம் வேகமாக ஓதி தொழுதாலும் கூட நமக்கு எவ்வளோ முடியாது, விடிய தொழுதானே இவ்வளோ தான் தொழலாமாங்கிற ஒன்று விஷயம். அவ்வளோ ரக்காத் தொழுவது மார்க்கத்தில் இருக்குதாங்கிறது. முதல்ல 300 ரக்காத் இப்படி தொழ முடியும். அஹ்மது பின் ஹம்பல் பேரில் வந்து 300 ரக்காத்து தினமும், ஒரு நாள் கிடையாது, தினமும் 300 ரக்காத், தினம் 300 ரக்காத் தொழ டைம் இருக்காது. அப்போ எப்படி தொழுது இருக்கணும்? தொழுது இருந்தால் இந்த அஜர்த்துமார்களை மிஞ்சக்கூடிய வேகத்தில் தொழுது இருக்கணும். அப்போ இரவு நேரத்தில் அவருக்கு உலகத்தினுடைய எந்த விதமான ஒரு காரியங்களில் ஈடுபட்டிருக்க மாட்டார். இரவு முழு தொழுதுகிட்டு இருந்தாரே, ஆனால் அதுலேயே அதுக்கே டைம் பத்தாது. அப்படியே நெருக்கி பிடிச்சின்னு ஸ்டிப் பண்ணி தொழுதாருன்னு வைங்க, அப்படி தொழுதா அது கூட ஒரு டிவியில் போட்டாங்க ஒரு நாட்டில், தராவி தொழுது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷத்தில் என்ன செய்கிறான், 20 ரக்காத் தொழுது முடிச்சிடறான் 5 நிமிஷத்தில், 7 நிமிஷமா? அதை வந்து வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, குனியரும் தெரியல நிமிரும் தெரியல, அந்த மாதிரி தொழுதா கூட 300 முடியாது. அந்த டிவியில் போட்டு காட்டினானே இந்தோனேஷியாவில் ஒரு நாட்டில், அந்த மாதிரி தொழுதால் கூட ஒரு இரவில் 300 ரக்காத் தொழ முடியுமா? எதுக்கு இந்த மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க? 300 ரக்காத் தொழ முடியாது, தொழக்கூடாது, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அந்த ஆதாரம் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் முதல் விஷயம் என்னென்னா, இது முடியுமா? எதுக்காக வேண்டி இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதை உண்டாக்கிய மக்கள் மத்தியில் வந்து நீ தொழுகிறது பத்தலை, நாரும் அமல் செய்ய வர்றவனே விரட்டி விடுற மாதிரி, இந்த மாதிரி முழுசாக இல்லைன்னு அர்ப்பணிச்சிட்டு வர்றதா வா, இல்லாட்டி தொலைஞ்சிப்போ அப்படிங்கிற மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு புது மார்க்கத்தை உண்டாக்குவதற்கு இதை சொல்லியிருக்கிறார்கள். அதே பக்கத்தில் அபு யூசுப் ரஹமத்துல்லா அவர் 200 ரக்காத் தொழுவாராம். இவர் அஹ்மது பின் ஹம்பல் வந்து தினம் 300. அபு யூசுப் யார்? அபு ஹனீஃபாவுடைய மாணவர். அபு ஹனீஃபா 4 இமாமில் ஒரு இமாம் இருக்கார் அபு ஹனீஃபா, ஹனஃபி இமாம். அவருடைய நேரடி மாணவர் யாருன்னா அபு யூசுப். அவர் தான் அந்த மதுஹபில் முக்கியமான ஒரு ஆள். அபு ஹனீஃபாவுக்கு கூட நூல்கள் கிடையாது, அபு யூசுப் பேரில் தான் நிறைய நூல்கள்லாம் இருக்குது, ஹனஃபி மதுஹபுடைய சட்டங்கள்லாம். அந்த அபு யூசுப் என்பவர் என்ன செய்வாராம், 200 ரக்காத் ஒரு நாளைக்கு தொழுவாராம்.
அப்போ ஒரு இரவில் 200 ரக்காத்து எப்படி தொழ முடியும்? அது சாத்தியமா? தொழுதா ஒரே ஒரு நாளில் காலமெல்லாம் தொழுவாராம். இப்படி தொழுதால் அவருடைய அது இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையா? அப்படி தொழுத இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறதா? இல்லை. ஆனால் இதை பண்ணிட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அபத்தம்ங்கிறது. அளவுக்கு அதிகமாக செய்வது வந்து நல்லது என்ற மாதிரி சொல்வது இருக்கிறது. அது அமல்கள் கிடையாது, அது அபத்தங்கள், வீணானவை. அதே மாதிரி இதெல்லாம் தூக்கி அடிக்கக்கூடிய என் பேரில் ஒரு ஆள் இருந்திருக்காரு, ஜெயினுல் ஆபிதீன். அவர் என்ன செய்வாராம், தினம் 1000 ரக்காத் சொல்லுவானாம். இந்த 300 மட்டும் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம், 300 சாத்தியமாண்டு. அவர் என்ன செய்வாராம், இந்த ஷியாக்களுடைய முக்கியமான இமாமி அவர். இந்த கர்பலா நடந்துச்சு இல்லையா, கர்பலாவில் ஹுசைனுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே கொல்லப்பட்டுருவாங்க. ஜெயினுல் ஆபிதீன்கிற அவருடைய ஒரு குழந்தை மட்டும்தான் என்ன செய்யும், உசுரோடு இருக்கும். அவருடைய தான் மறுபடியும் அந்த அவருடைய பாரம்பரியமாக வரும். அதனால் ஷியாக்கள் வந்து என்ன செய்வாங்க, ஜெயினுல் ஆபிதீன் பெரிய இமாமு அந்த மாதிரி மதிப்பாங்க. அந்த ஜெயினுல் அவரை பற்றி தான் சொல்கிறாங்க, ஷியாக்களுடைய முக்கியமான இமாம் கருதுறாங்கல்ல. அவர் வரலாறு திணிக்கிறாரு. எப்படி ஜெயினுல் ஆபிதீன் இமாம் அவர்கள் வந்து தினம் 1000 ரக்காத் சொல்லுவாங்க. இப்படி இது 1000 ரக்காத், ரக்காத்துனா என்ன, 1000 தஸ்பீகா, தினம் 1000 தஸ்பீக் சொல்லுவாங்கன்னா என்ன செய்யணும், செஞ்சிடலாம். அது கூட மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு பார்க்கணும். 1000 ரக்காத் சொல்லுவாராம் ஒரு இரவில். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இது பக்கம் 102 எழுதியிருக்கு. இதே புக்கில் 102வது பக்கத்தில் வந்து ஜெயினுல் ஆபிதீன் இமாம் அவர்கள் தினசரி 1000 ரக்காத் தொழுவார்கள் அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி முகமது இப்னு சிமா ஆண்டு ஒரு பெரியவர் இருந்தாராம். இது பக்கம் 52ல் என்ன எழுதியிருக்காங்கன்னா, 108 வயசில் அவர் ஆகும்போது தினம் 200 ரக்காத் தொழுவாராம். அவர் 108 வயசு இதை வாழ்ந்திருக்காரு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த 108வது வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 200 ரக்காத் தொழுவார். ஒரு இளைஞராக இருந்தால் கூட 200 முடியாதுன்னு நம்ம சொல்லிவிட்டோம். வயசு ஆக ஆக என்ன தான் ஆனாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த தளர்ச்சி, அந்த பலவீனங்கள், அந்த எல்லாமே ஓதுறதுல தடுமாற்றங்கள் எல்லாம் வந்துடும். அப்படியான வயசில் இருந்து கொண்டு அவர் என்ன செய்வார், 200 ரக்காத் தினம் தொழுவார். நாம் அப்படி தொழுகிறோமா அப்படின்னு கேட்டுக்கிறார் இந்த நூலாசிரியர். அதுக்கடுத்து அவர் எவ்வளோ பெரிய விவரம் உள்ளவர்னு பாருங்கள். இப்போ ஜமாத் தொழுகைக்கு வந்து 25 நன்மை 27 நன்மைன்னு ஹதீஸ் இருக்குது. சில அறிவிப்பில் 27, சில அறிவிப்பில் 25. இவருக்கு அந்த 25ங்கிற ஹதீஸ் கிடைச்சிருக்கு போல இருக்குது. அவர் ஒரு நாள் வந்தாலும் ஜமாத்து விடுபட்டு போச்சான். 25 தொழுகிறான், 25 தடவை அந்த தொழுகை தொழுதாரான். எவ்வளோ விவரமான பார்த்துருக்காரு பாருங்கள். ஜமாத்தில் சேர்ந்தால் 25 மடங்கு நன்மைன்னு சொன்னால் அது 25 தடவை தொழுது கிடைக்குமா? அது ஒரு தொழுகை 25 தொழுக முடியுமா? ஒரு தொழுகை தொழுதுட்டோம்னா அது முடிஞ்சு வச்சது. அதுக்கப்புறம் தொழுகிறதெல்லாம் நஃபிலாக ஆகுமே தவிர அதையும் திருப்பி திருப்பி தொழுதா முதல் தொழுது செல்லுமா செல்லாதா? செல்லும்னா வரையான் தொழுகிற. அப்போ 25 மடங்கு நான் நன்மை இழந்து விட்டேனே அப்படின்னு கவலைப்பட்டேன். ஒரு நாள் ஜமாத் தவறியதற்காக அந்த தொழுகை 25 தடவை இந்த பெரியார் தொழுதிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு ஜமாத் தவறியதே இல்லை அப்படின்னா எவ்வளோ விவரமாக இருந்திருக்கான்னு வழங்குது. இந்த 108 வயசில் 200 ரக்காத்தை பார்க்கும் பொழுது இவர் எந்தளவு விவரமாக மார்க்கமே அறியாத ஒரு மூடர்களில் ஒரு ஆளாக இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரியார்னு ஒரு பட்டம் சூட்டி இவங்க சொன்ன உண்மையாக இருந்தால் நல்ல ஆளாக கூட இருந்திருக்கலாம், இது பொய்யா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆள் இருந்து நல்லவராக இருந்திருந்தார். இப்படி செஞ்சுருக்க மாட்டார். இப்படி செஞ்சுருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஒரு அறிஞராக இருக்க முடியாது. அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஹன்னாதுன்னு ஒருத்தர் இருந்தாராம். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஆள் ஹன்னாதுங்கிற ஒருத்தர் பார்க்க போயிருக்கார். பார்க்க காலையில் சுபு தொழுதுன்னு போனாராம். போனவுடனே தொழுகையை தக்பீர் கட்டிட்டாராம். பார்க்க முடியல, உட்காந்துட்டே இருக்காராம். வருவார்ன்ட்டு சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் தொழுதாராம். உச்சிக்கு வந்தால் தொழக்கூடாதுல்ல. உச்சிக்கு வந்தவுடனே என்ன செஞ்சு ஜவால் வந்தவுடனே உடனே வீட்டுக்கு ஓடினாராம். போய் சாப்பிட்டு மரம் வந்தாராம். மறுபடியும் லோகர் தொழுகை பிறகு ஆரம்பித்தாராம் தொழுகையை. ஒரு ஆள் பார்க்க வந்திருக்காரு, உட்காந்துட்டே இருக்கிறாரு. அவர் காலையில் வந்து ஒரு சந்திக்க முடியாமல் இருந்த உடனே அவர் உச்சி நேரம் வர்றவர், சூரியன் உச்சி வர்ற வரைக்கும் தொழுவலாம். உச்சி வந்துட்டால் அதுலேருந்து சாயிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. லோகர் நேரம் வர்ற வரைக்கும் தொழக்கூடாதுன்னு இருக்குது. அந்த நேரத்தில் போய் வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு லோகருக்கு வந்துடுறாராம். ஆரம்பித்தாராம் தொழுகை. இவர் பார்க்க முடியலையாம் அசர் வரைக்கும். அதுக்கு சரி அசருக்கு பிறகு தொழுவக்கூடாதுல்ல, அதனால அசருக்கு பிறகு பார்த்துலான்னு உட்காந்துருந்தாராம். அசருக்கு பிறகு குரான் எடுத்து உட்காந்துட்டாரான். குரான் அசருக்கு தொழுவக்கூடாதுல்ல, குரான் எடுத்து ஓதிட்டார். அவர் மனுஷன் வந்திருக்கானே, எதுக்கு வந்திருக்கான், என்ன இவனெல்லாம் இப்போ சமுதாயத்தில் வாழ திறந்தவனா தேடி ஒருத்தன் வந்திருக்கிறான். என்ன பாவம் கோரிக்கை, ஒரு மார்க் விஷயத்தை கேட்க வந்திருக்கலாம், ஒரு உதவி கேட்டு வந்திருக்கலாம். மனிதர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல் அதை தெரிஞ்சு கொண்டு என்ன செய்கிறார், இவர் அசர் வரைக்கும் குரான் ஓதிட்டு இருந்தாராம். அசர்லேருந்து மகரிப் வரைக்கும். மகரிப் தொழுத உடனே ஆரம்பித்தாராம் மறுபடியும் இஷா வரைக்கும் தொழுக.
அப்புறம் பார்த்தாரா இவருக்கு அதுக்கு மாதிரி சரி வராது, நமக்கு ராத்திரிக்கு என்ன செய்ய போகிறான்னு தெரியலன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால், நீங்கள் வேறு இரவு தொழுகையை பார்த்து அதை விட ஆச்சரியப்படுவீங்க, அப்படியாக்கு இந்த பெரியார் தொழுவார் அப்படின்னு அந்த திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி அவர் சொன்னதாக எழுதி வச்சுக்கிறாங்க. இது என்ன மார்க்கங்கிறேன். இது என்ன நீங்கள் காலிலேருந்து அலுவலர் வரைக்கும், லோகர்லேருந்து அசர் வரைக்கும், அசர்லேருந்து மகரிப் வரைக்கும்னா வேறு மனிதன் வாழ்க்கை அதுக்கு படைக்கப்படவே இல்லையா? உங்கிறது, திங்கிறது, சம்பாதிக்கிறது, குடும்பம் நடத்துறது, சமுதாயத்துக்கு தொண்டு செய்வது, அதெல்லாம் இல்லையா மார்க்கத்தில்? ரசூல் அப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்க. போர்க்களம் வரைக்கும் போன ஒரு ரசூல் அல்லாவுடைய தூதரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவங்க என்ன மாதிரி ஆக்க பார்க்குறாங்க? பள்ளிவாசல்லே உட்கார்ந்துக்கிட்டு வேறு ஒரு வேலையும் பார்க்காத. ஏன்னா உழைச்சி திங்காமல் மக்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ற ஆட்கள் இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உழைச்சி தான் திங்கணும்னு சொன்னால் இப்படி வராது. விளையாட்டு உட்காந்துருக்கிறது தொழுதா சாப்பாடுக்கிட்ட ஏதோ வந்துடும் பல வீடுகள்லேருந்து, இப்படி ஏதோ இருந்திருக்கணும். அதனால இந்த மாதிரி அவருக்கு செய்ய முடிந்திருக்கிறது. அடுத்தது இது மாதிரி ஒரு ஒருத்தர் இருந்தாரா. அதுக்கப்புறம் வந்து இரவு நேரத்தில் ஒருத்தர் தொழுவாராம். தொழுதா ஒரு நாளைக்கு அந்த தொழுவை 2 ரக்காத்து குறைச்சி தொழுது தூங்கியிருப்பாராம். உடனே கனவில் ஒரு பேரழகி வந்தாள். அந்த மாதிரி ஒரு அழகி அவர் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே இல்லை. அந்த பேரழகி வந்து, என்னை நீ அடைய ஆசைப்படவில்லையா, நான் உனக்கு வேண்டாமா, இந்த மாதிரி இன்றைக்கி தொழுவாமல் தூங்கிப்பிடிய அப்படின்னு அந்த பேரழகி சொன்ன உடனே திடுக்கிட்டு எழுத்தாராம். இன்னுமே இரவில் தூங்க மாட்டேன், இன்னுமே வந்து இந்த பேரழகியை நான் அடைவதற்காக வேண்டி முதல்ல கனவுல பேரழகியை பார்க்க இயலுமா? கனவே பிளாக் அண்ட் ஒயிட்டு, கலராக இருந்தால் தான் அழகு தெரியுங்க. கனவுல வந்து கலரே வராது. யார் கனவு கண்டாலும் அனைத்துமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் கனவு வருங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். கலர் தெரியாது கனவுல, என்ன செய்யாது, கலர் வராது. கலராக கனவு காணுவதாக சொல்லுவோம், கலராக கனவு காண முடியாது. கருப்பு வெள்ளை 2 கலரில் தான் கனவு வரும். எவ்வளோ செவத்த ஒரு ஆளையும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ பார்க்குற மாதிரி தான் கனவில் பார்க்க முடியும். என்ன பேரழகி கருப்பு பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்ன பேரழகி, அந்த மாதிரி ஒரு அழகியை பார்த்ததில்லை. சரி, கனவுல ஒருத்தன் கண்டான்னா அவர் ஒன்றும் சொன்னாரா? கனவில் ஒருத்தரை காணுவதை நான் கனவு கண்டா நான் சொல்லாமல் யாருக்காவது தெரியுமா? கனவு கண்ட விஷயம் அல்லாவுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். வேறு யாருக்குமே என்ன செய்யாது, ஒருத்தர் கனவு கண்டாருங்கிற சொல்ல இயலாது. கனவுல நம்ம யாரை கண்டோமோ அவனுக்கு தெரியாது. நீங்கள் என்னை கனவுல கண்டீங்கன்னு வைங்க, எனக்கு தெரியுமா? அது என்னை நீங்கள் நேற்று கனவில் கண்டீர்கள் என்பது எனக்கே தெரியாது. அப்போ கனவில் நம்ம யாரை காண்றோமோ அவருக்கு தெரியாதுங்கும்போது இவர் கனவுல கண்டாராம், பேரழகியை கண்டாரா. இது பக்கம் 74. அதே மாதிரி வந்து இன்னொரு பெரியார், இதே மாதிரி 5-6 பெரியார் வர்றாங்க. எல்லாம் இந்த பொம்பளை கணக்குள்ள வர்றது தான். வந்து இந்த மாதிரி குறைவா தொழுதார் கனவுல அந்த பேரழகி வந்து இந்த மாதிரி தூங்கி கொண்டிருக்கிறாயே, நான் உனக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்டார்னா அதை அடைவதற்காக அதோட இரவெல்லாம் தூங்குவதில்லை என்று முடிவெடுத்து விட்டார். இரவெல்லாம் தொழுகை. அப்போ இரவானால் தொழுகையை விடாமல் தூக்கத்தையெல்லாம் விட்டு தொழுது கொண்டே இருக்கிறது. இப்படி பெரியார்கள்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள்ன்றது இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு. தொழுகை பக்கத்தில் மட்டும் இதில் தொழுகை, நோன்பு, ஜக்காத் எல்லாமே இருக்குது. அமல்களின் சிறப்பு தானே. அமல்களில் இப்போ தொழுகையை மட்டும் நினைஞ்சிருக்கிறோம். அதில் தான் நான் எடுத்த குறிப்புகள்லாம் அதுக்குள்ளே அடங்கிடுது. தொழுகை சம்பந்தமாக அப்படி மேம்போக்காக பார்க்கும் பொழுது இவ்வளவு கதைகள் இந்த தலைப்புக்கு உட்பட்டது. வேறு தலைப்புக்கு உட்பட்டதுலாம் வரும், அதுவும் இதுக்குள்ளே அடங்கிடும். அதுக்குள்ளே அவ்வளோ அபத்தங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன, இது அமலா அபத்தமா? இதை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறாங்க, நபிகள் நான் சொல்கிறாங்க, ஹலக்கல் முத்தனத்திவும், வணக்கத்தின் பெயரால் வரம்பு மீறக்கூடியவர்கள் நாசமாகி விட்டார்கள். 3 டைம் சொல்கிறாங்க இதை. ஹலக்கல் முத்தனத்திவும் என்று சொல்லி காலஹா சலாசன் 3 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எச்சரிக்கை செய்ததாக நீங்கள் புகாரியில் 4823வது ஹதீஸில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்ன தீன யுஸ்ருன், இந்த தீன் லேசானது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த தீன் வந்து லேசான மார்க்கம். உலகு சாத்த தீன் அகதுன் இல்லா கலபகு, இந்த தீனை எவனாவது கடுமையாக்கி விட்டானே ஆனால் அவனை இது மிகைத்து விடும், தோற்று போயிடுவே, நீனா சிரமம் ஆக்கிறாத, மார்க்கத்தை நான் லேசாக தந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இப்போ சத்திது, எனவே நிதானமாக நடுத்தரமாக இருந்து கொள்ளுங்கள். ஓ காரிபு, 2க்கு ஒரே கருத்தான், நிதானமாகவும் நடுத்தரமாகவும் நடந்து கொள்ளுங்கள். ஓ அபிஷிரு, சொர்க்கம் என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லை மீறினா பெற முடியாது, ஒரு லிமிட்டாக ஒரு நடுத்தரத்தில் எல்லாத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். ஒஸ்தைனு பில் கதுவத்தி ஒரு ரவுஹா, காலையில் கொஞ்சம் நேரம், சாயந்தரம் கொஞ்சம் நேரம், ஒரு செய்யுமென துல்ஜா, இரவில் கொஞ்சம் நேரம், இப்படி எல்லா இடத்தையும் துவா செய்து கொள்ளுங்கள். அது இதுதான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட விஷயம். இந்த 3க்குள்ளே 5 வக்து தொழுகை அடங்கிடும்.
இந்த அளவுக்கு வைத்துக்கொள்ளணுமே தவிர ராத்திரி பூரா தொழுகை பகல் பூரா நோம்புங்கிறதெல்லாம் இல்லை என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் 39வது ஹதீஸில் இது எச்சரிக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் எதனால் அழிஞ்சாங்க? பல காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு நேரத்தில் ஒரு காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காரணங்களில் இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டால், தவுனி மா தரக்துக்கும், நான் உங்களுக்கு மார்க்கம்னு எதை நான் சொல்லியிருக்கிறேனோ அதோடு நீங்கள் விட்டுறணும். அதை சொன்னால் நல்லா இருந்திருக்குமே, இதை ரசூலுல்லாஹ் செஞ்சால் நல்லா இருந்திருக்குமே, கம்மியாக சொல்லிட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் கூட செஞ்சால் நல்லா இருக்குமே என்றெல்லாம் நினைத்து பார்க்காமல் தவுனிமா தரத்துக்கும், உங்களை நான் எந்த மாதிரி விட்டுருக்கிறேனோ அதே மாதிரி என்னை விட்டு விடுங்கள். நான் சொன்ன நீங்கள் தாண்டிடாதீங்க, அதுக்கு மேலே எதுவும் வணக்கம் நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னமா ஹலக்க மண்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னுண்டவர்கள் அழிந்து போனதற்கு காரணம் நபிமார்களுக்கு மாற்றம் செய்த காரணத்தினாலையும் நபிமார்களை எதிர்த்து கேள்வி கேட்ட காரணத்தினாலையும் தான் அழிந்தார்கள். இதுவும் நபிமார்களை எதிர்த்து கேள்வி கேட்குறது தான். ரசூலுல்லாஹ் ஒன்று இவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தாதுங்க, நீங்கள் செய்வீங்க, நாங்கள் அப்படிலாம் செய்ய முடியாதுங்க, இசு கூடத்துக்கு செய்வோம்னா என்ன ஆகுது, இதை அழிந்து போய்விட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன வழிகாட்டுறாங்கன்னா, ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதா நகைத்துக்கு மண் செய்யும், உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேணால் நான் தடுத்தேன்னு வைங்க, அதை அப்படி தவிர்த்து கொள்ளுங்கள். தடை விஷயத்தில் இயன்ற அளவுக்கு தடுக்கிறதுன்னு கிடையாது. எதை நான் தடுத்திருக்கிறேனோ அதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள். எதை செய்யுமாறு நான் ஆர்வமுட்டிருக்கிறேனோ அதில் இயன்றதை செய்யுங்கள். அதாவது ஹராம்னு சொன்னால் செய்யவே கூடாது. ஹராமில் சில செஞ்சுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. சில காரியத்தில் ரசூல் ஆர்வமுட்டிருப்பாங்க, அம்புட்டே உனக்கு செய்ய முடியல, பரவாயில்லை, இயன்றது செய். கடமை எல்லாமே, கடமை அல்லாத விஷயங்களில் நான் உங்களுக்கு எதையாவது ஆர்வமூட்டி இருப்பேனையானால் ஃபத்து மின்ஹும் மஸ்ததாத்தும், எவ்வளவு ஏழுமோ அதை செய்யுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வணக்கத்திலேயே இயன்றது செய்ய சொல்கிறாங்க. இவங்க காட்டி தராத செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு காட்டி தரது என்ன இருக்குது? இப்போ இரவுல தொழுதாங்க, ராத்திரிலேருந்து சுபுஹ் வரைக்கும் கூட சில நாள் தொழுதுருக்குறாங்க. ரமலானில் ஓரிரு நாட்கள் அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் தொழுதுருக்குறாங்க. இதில் என்ன இயற்ற செய்யுங்க, அவ்வளோதான். இதுக்கே சட்டம் என்ன, அதே மாதிரி செய்யணும்னு கிடையாது. இது முடிஞ்சால் உங்களுக்கு செய்யுங்க, உங்களுக்கு இயலாதா, உங்கள் வயசு, உங்கள் வேலை, உங்களுடைய தேவைகள் அந்த மாதிரி இருக்குமே, ஆனால் உனக்கு இயன்றது செஞ்சுட்டு போ இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு சுன்னத்தாக காட்டி தந்தார்களோ அதுக்கே என்ன சட்டம் போடுறாங்க? ஹராமுன்னு சொன்னாட்டா விட்டுருணும். கண்டிப்பாக செய்யின்னு சொன்ன விஷயங்களாக இருந்தால் இயன்றதை செஞ்சிரு, இயன்ற அளவு கடைப்பிடிங்க. சிலது இயலாமல் போகும், மாறு கம்மியாக போகும். ஹராமை செஞ்சால் குற்றமாயிரும். தடை செய்யப்பட்டதை செஞ்சால் நமக்கு பாவம் சேர்ந்துடும். நன்மையான காரியங்களில் சிலது விட்டோம்னு சொன்னால் 100 மார்க்கு பதிலாக 90 மார்க் அடிச்சு போயிடும். அந்த 10 விடுறோம்ல, அதனால் இயன்ற அளவுக்கு செய்து கொள்ளுங்கள். இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொதுவான போதனை இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லுவாங்க, இதா அமரகும் மினல் ஆமாலி பிமா யுத்தீகுன், மக்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாலேயே அவங்களுக்கு என்ன இயலுமோ அதை கட்டளையிடுவார்கள். ரொம்ப கட்டளையிட மாட்டாங்க. அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போ, இருக்கலாம் வாரி அரைச்சிட்டு போ சொல்ல மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பள்ளியிலே கதி அப்படி இரு சொல்ல மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நோம்பாவே இரு சொல்லவே மாட்டார்கள். எப்படி சொல்லுவாங்க? எது இயலுமோ அதை கடைப்பிடியுங்கள் அப்படின்னு கட்டளை போடுவாங்க. அப்போ சஹாபாக்களில் சொல்லுவாங்களா, இன்னா லஸ்னா கஹையத்திக்கே யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் உங்களை மாதிரியா, நீங்கள் கொஞ்சம் செஞ்சாலும் அல்லாஹ் உங்களை எங்கேதிக்கு வச்சுருவோம், உயரமான இடத்துல நீங்கள் தூதர், நாங்கள்லாம் சாதாரண ஆட்க, நிறைய தப்பு தண்டாக்கெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கும். அப்போ எங்களுக்கு இது இப்படி பார்த்தேன், நீங்கள் குறைவானது செய்ய சொல்கிறீங்களே, இது எங்களுக்கு எப்படி போதும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இன்னல்லாஹ கது கஃபரலக்க மா தகத்தம மின் தம்பிக்கே மா தஅஹர், முன்னாடி செஞ்ச பாவத்தை எல்லாம் உங்களுக்கு மன்னிச்சிட்டான், இனிமேல் செய்கிற பாவத்தை மன்னிச்சிட்டேன், நல்லா உங்களுக்கு உத்தரவாதம் தந்துட்டான். ஒன்றுமே செய்யாட்ட கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சமாக செய்ய சொல்கிறீங்க, இயன்றதை செய்ய சொல்கிறீங்க, உங்களை மாதிரி ஆளுகளுக்கு அது சரி, ஏன் நீங்கள் கொஞ்சம் செஞ்சாலும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுல, வெற்றி அடைஞ்சிருவீங்க. நாங்கள் அப்படியான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே கோபம்னா ரசூலுல்லாஹ் சில சந்தர்ப்பத்தில் கோபப்பட்டிருக்கிறாங்க. முகத்தில் தென்படுற அளவு கோபம். இது ஒரு சின்ன கேள்வியாக உங்களுக்கு தெரியுது. நான் உங்களுக்கு சரி, அவருங்க எங்களுக்கு இது பத்தாதுங்க அப்படிங்க. அவர் கெட்டதே கேட்குறாரு. சஹாபாக்கள் கேட்ட விஷயம் என்னது? திருடுறது, கொலை செய்யறதுக்கு பர்மிஷனை கேட்டார். இல்லை, நீங்கள் அமல் செய்ய சொல்கிறீங்க, பத்தலை, கொஞ்சம் கூட செய்கிற மாதிரி சொல்லுங்கள். இதான் கேள்வி.
இது கோபம் வரலாமா? பொதுவாக வரலாமா? வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் கோபம் வருது. இது அளவு பார்க்குற விஷயம் இல்லை. நான் ஒரு எல்லையை போடுறேன், நீ அது பத்தாதுங்கிற, அதில் கேள்வி கேட்பியா? அப்போ எப்படின்னா எகலிபு ரசூல்லா கோபப்பட்டார்கள். ஹத்தா யூரஃபுல் கலபு விவஜிஹி, முகத்திலே அந்த கோபம் தெரிகிற அளவு கோபப்பட்டாங்க. சொன்ன உனக்கு சிவந்த முகமாக இருக்குமா, அப்படி ரொம்ப செக்கச்சிவேண்டு ஆயிரும். பார்த்தாலே எல்லோரும் தெரிஞ்சு சரியான கோவப்படுறாங்க. எது கோவப்படுறாங்க? திட்டுனதுக்கா? ரசூல்லா புண்படுத்தினதுக்கா? ரசூல்லாவுடைய கட்டளை மீறினதுக்கா? எதுக்கு கோவப்பட்டாங்க? ஒரு அமலை நான் ஒரு அளவோடு சொல்கிறேன், அந்த அளவை அதிகரிக்கன்னு சொல்கிறேன். இது அதிக பிரசங்கித்தனம். அப்போ இந்த சொன்ன இந்த பெரியார்கள்லாம் எப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பாங்கன்னு பாருங்கள். இவர்களை ரசூல்லா பார்த்தா நேசிப்பாங்களா, கோவப்படுவாங்களா? இப்படி கேட்ட பெருமாள் தான் நம்மளுக்கு கோவப்பட்டுருக்குறாங்க. அப்போ ரசூல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானவர்களுடைய அமல் எப்படி அவங்க மறுமையில் வெற்றியை தரேன்? கோவப்பட்டாங்க. அவ்வளோ கோவப்பட்டவுடனே சும்மைய கூடு பிறகு சொன்னார்கள், இன்ன அத்துக்காக்கும் ஆலமுக்கும் பில்லாஹி அன, அல்லாவை ரொம்ப அறிஞ்சது நான் தான், உன்னை விட எனக்கு தெரியும். அல்லாவை பற்றி நீ சொல்றியா? அப்போ அல்லாஹை பற்றி நன்கு அறிந்திருக்கிறேன். அவன் இவ்வளவு தான் உனக்கு சொல்லியிருக்கிறான், அதோடு நிறுத்திக்க. உன்னை விட அல்லாவை நான் அதிகம் அஞ்சுகிறேன். அல்லாவுடைய பயம் இருக்க போய் தான் அது சொல்கிறேன். அல்லாவுடைய பயம் இருந்தால் ரொம்ப செய்யணும்னு அவசியம் கிடையாது. அல்லாவுடைய லிமிட்டுக்கு உள்ளே செய்யணும்னு தான் அவசியம். அல்லாவுடைய பயம் இருக்கிற காரணத்தினால தான் லிமிட்டை தாண்டினாலும் அவன் கேட்பான், லிமிட்டை தாண்டினாலும் அது கொஸ்டின் உண்டு அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொன்னேன்னு சொல்லி அந்த கோரிக்கை நிராகரிக்கிறாங்க. எந்த கோரிக்கையை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயன்ற அளவுக்கு செய்யுங்கள்பான்னு சொன்னதை அதெல்லாம் முடியாது, நாங்கள் கூட செய்வோம் என்று யார் எதிர்த்து கேட்டார்களோ அந்த சஹாபாக்களுக்கு தான் இவ்வளோ பெரிய கடுமையான கோபத்தை காட்டுகிறார்கள். இது புகாரியில் 20வது ஹதீஸில் முதல் பாகத்தில் நீங்கள் பார்த்துடலாம், ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்கார். ராத்திரி பூரா பகலில் ஒரு நாள் விடாமல் நோன்பு வைக்கிறார். கல்யாணம் பண்ண புதுசு வேலை இருக்குது. குடும்பத்தார்கிட்டேருந்து பஞ்சாயத்து வந்துடுது, இந்த மாதிரி ஒரு பார்த்தாலும் தொழுவிட்டுருக்காரு, செய்கிறாரு, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதில்ல, மனைவியை சந்தோஷப்படுத்துறது இல்லை, இந்த மாதிரியான ஒரு புகார் வருது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்றாட்டா அவரை கூப்பிட விட்டு, இந்த மாதிரி உன்னை பற்றி எனக்கு தகவல் வருது, அல முஹ்பர் அன்னக்க தக்குமுல் லைல, நீ ராத்திரிலாம் நின்று வணங்குகிறாய் என்றும், ஓ தசுமுன் நகார, பகலெல்லாம் நோன்பு நோக்கிறாய் என்றும் எனக்கு புகார் வருகிறது, அது உண்மையா என்று கேட்குறாங்க. இதை போய் விசாரிக்கிறாங்க. இது விசாரிக்கிற விஷயம் அவங்களுக்குலாம் தெரியுமா? இந்த சக்கரையா மூணு கேட்டீங்கன்னா விசாரிக்கிறதா இதெல்லாம்? ஆஹா எவ்வளோ அழகான காரியம் அப்படின்ட்டு இருப்பாங்க. என்னமோ ஒரு கொலை செய்கிற குற்றவாளி விசாரிக்கிற மாதிரி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னா அது குற்றம். நீங்கள் வேண்டாம் பெரிய அமலை பற்றி நினச்சிட்டு இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இதை போய் விசாரிக்கிற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் எது மாதிரி விசாரிக்கிறாங்க? திருட்டுனியா நீ கொலை அப்படி விசாரிப்போம்ல, அந்த மாதிரி கேட்குறாங்க. என்னப்போ உன்னை பற்றி புகாராக வருத? என்ன புகார்? எப்போ பார்த்தாலும் தொழுவுறியான், எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டு இருக்கிறியான், புகார் வருத. அவர் சொல்கிறாரு, இன்னி அஃபாலு தாளிக்க, அது உண்மை, அப்படி தான் செய்கிறேன். அவர் ஒத்துக்கிறார், ஆமாம் அப்படி தான் செய்கிறேன். அப்போ ரசூல் சொல்கிறாங்க, இன்னக்கு இதா ஃபால்த்த தாளிக்க, இப்படி நடந்து கொண்டால் ஹஜமத் ஐனுக்க, உன் கண்கள் பலவீனமாகிவிடும், உன் நஃப்ஸுக்க உன் நஃபகத் நஃப்ஸுக்க, உன்னுடைய ஆத்மா பலவீனம் அடைந்து விடும். ஒயின்னலி நஃப்ஸிக்க ஹக்கா, உனக்குன்னு சில கடமைகள் மார்க்கத்தில் இருக்கிறது. ஒளி அகலிக்க ஹக்கா, உன் குடும்பத்துக்கு செய்கிற கடமை என்று சில கடமைகள் இருக்கின்றன. எனவே ஃபொசும், கொஞ்ச நாள் நோம்பு வை, வாஃப்தீர், கொஞ்ச நாள் நோம்பு விட்டுரு, ஒக்கும், கொஞ்ச நேரம் தொழு, ஒனம், கொஞ்ச நேரம் தூங்கு. இப்படி பிரிக்கிறாங்க. தொழுதுகிட்டே இருக்காத, தொழு, கொஞ்ச நேரம் தொழுது, தூங்கிரு, கண்ணுக்கு செய்கிற கடமையை செஞ்சிரு, நோன்பு வை, வச்சுக்கிட்டே இருந்துடாத. 2 நாள் நோன்பு வைக்கிறியா, 4 நாள் நோன்பு வைக்காத. அப்படி தான் இருக்கணுமே தவிர இப்படி நீ செஞ்சது சரியில்லை. அப்போ இப்படி ஒருத்தர் அதிகமாக செய்கிறார்னு புகார் வந்தால் ரசூலுல்லாஹ் எதை கண்டித்தார்களோ அது மாதிரி செய்யுங்கிறாங்க இந்த புஸ்தகத்தில். அது மாதிரி தூண்டுகிறார்கள். அப்படி செய்தவர்களை மகான் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் யாரை கூப்பிட்டு கொஸ்டின் போட்டு விசாரணை கமிஷன் போட்டாங்களோ அந்த காரியத்தை செஞ்சவர்கள்லாம் யார்? மகான்கள். யாரை பார்த்து எந்த கேள்வி கோவப்பட்டார்களோ அந்த செயல் செஞ்சவர்கள்லாம் பெரியார்கள். அப்படி நீங்களும் போங்க என்று சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். இது புகாரில் நீங்கள் 5199, 3419, 1153 ஹதீஸிலும் இருக்கிறது. இதே ஹதீஸ் இன்னும் விரிவாக வேறு 1975 இதே சம்பவம் இன்னும் விரிவாக நிறைய வருகிறது.
இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, என்னிடத்துல ஒரு பெண் வந்து இருந்தாங்க. அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது ரசூல்லா வந்துட்டாங்க. ஒரு பெண்மணி வந்து ஆயிஷா நாயகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா வந்துட்டாங்க. வந்த உடனே ரசூல் சொல்லாதுன்னு கேட்குறாங்க, மன் ஹாதிஹி, இது யார்? ஒரு அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கிறாங்களா, அந்த அம்மா யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இவங்க ராத்திரிலாம் தூங்க மாட்டாங்களே, அப்படியான ஒரு மனுஷியாக்கு இவங்க. அதே மாதிரி வந்து இப்போ தான் தொழுதுகிட்டே இருப்பாங்க, அப்படி ஒரு மனுஷி. இவங்க யாருன்னு கேட்டால் இன்னாருடைய மகள், இன்னாருடைய பொண்டாட்டின்னு சொல்லணும். இவ்வளோட வச்சுக்கணுமே தவிர இந்த அம்மாவுக்கு எப்படி அறிமுகம் கொடுக்குறாங்க ஆயிஷா நாயகி? என்னது யாருன்னு கேட்குறீங்களா? அவங்க எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருக்கிறப்ப மனுஷி, எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு அதை ஒரு பெரிய இது மாதிரி அதிகமாக நோன்பு வைப்பது, அதிகமாக தொழுவதை வந்து ஒரு நல்ல புகழ் மாதிரி நினைத்து கொண்டு ஆயிஷா நாயகி அறிமுகப்படுத்துகிறாங்க. ரசூல்லா கேட்டவொன்னு என்ன செஞ்சாங்க, நிறுத்து, பேசி நிப்பாட சொல்கிறாங்க. என்ன பேசுகிற? அலைக்கும் பிமா துத்தி கூணமினல் அமால், அமல்களில் எது ஏழுமோ அதை செய்யுங்க. என்ன எப்போ பார்த்தாலும் தொழுது இருப்பான்னு இது ஒரு புகழா? இது ஒரு நல்ல காரியமா? ஒருவனை அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்ற அளவுக்கு இது ஒரு சிறந்த காரியமா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் தொழுவது கெட்ட காரியம். தொழுகிற அளவுக்கு தொழுகணும், வேறு வேலையெல்லாம் செய்யணும், எல்லா காரியங்களையும் செய்கிறது தான் மார்க்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவை பற்றி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இப்போ இன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு. நீங்கள் அல்லாஹ்வுக்கும் வணங்க போகிறீங்க, சரி, வணங்கினது அல்லாஹ் பத்தலைன்னா என்ன செய்வீங்க? இன்னும் வணங்குவீங்க. இன்னும் பத்தலைன்னா ஏழுமா உனக்கு? அது எது ஏன்னு நீ சடையிற அல்லாஹ் வந்து சடைய மாட்டேன்னு சொன்னான்னு வைங்க, உங்களால் அவனுக்கு முழுசவங்களை நிறைவேற்ற முடியுமா? எதுக்கு அந்த வேலையெல்லாம்? அவனாக பார்த்து ஒரு அருளை கொண்டு நமக்கு வெற்றியை தரணும். சொன்னதோடு செஞ்சுட்டு போங்க. செய்கிற வணக்கங்கள்லாம் எந்த அளவு இருக்கானே, அவன் சொன்ன லிமிட்டை தாண்டக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு பெண்ணுடைய தொழுகை நோன்பை நம்மளை அப்படி தான் அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு ஆளை அறிமுகப்படுத்துறது புஸ்தகமும் அப்படி தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. பெரியார் இப்படிப்பட்ட தெரியுமான்னா இந்த மாதிரி செஞ்சார், அப்படி செஞ்சார். இதெல்லாம் ஆயிஷா நாயகிட்ட அந்த எப்படி அறிமுகப்படுத்தினார்களோ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அறிமுகப்படுத்தி அப்படிப்பட்ட பெரியாருங்கிறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க இது சிறியாருங்கிறாங்க, இது பெரியார் இல்லை, இது பெரியார் செய்கிற வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூல்லாட்ட வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகைக்கு போகிறோம். தொழுகைக்கு போனால் அங்கே ஒரு இமாம் ஒருத்தர் இருக்கார். பார்த்தா நீட்டுறார் தொழுகை, அப்படி நீட்டுறாரு. தொழுகையில் போய் தெரியாதனமா அந்த பள்ளியில் போய் ஜமாத்தில் கலந்துவிட்டோம் என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறாரு, தொழுகையை ரொம்ப நேரம் நீட்டுறார். நீட்டி தொழுகிறதுனால என்னால் அந்த தொழுகையில் பங்கெடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சொன்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, ஃபுமா ராயத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மௌஇலத்தின் அஷத்த கதபம் மின் யௌமிதின், எந்த ஒரு நேரத்திலையும் அறிவுரை சொல்லும் பொழுது இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. இதை சொன்ன உடனே கோபம், எந்த மாதிரி கோபம்? அறிவுரை சொல்லும்போது இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. அவ்வளோ கட்டுமையான முறையில் முகத்தை வைத்து கொண்டு சொல்லுகிறார்கள், ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்னக்கும் முனஃபிரூன், நீங்கள் வெறுப்பை ஏற்படுத்துகிறீர்கள். இந்த மக்களை சொல்வது இமாம்களை, அவர் தான் தப்பு செஞ்சவர். தொழுகை நடத்தக்கூடிய மக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இமாம்களுக்கு சொல்கிறாங்க, இன்னக்கும் முனஃபிரூன், நீங்கள் மக்களுக்கு மார்க்கத்தில் வெறுப்பை ஏற்படுத்துகிறீர்கள். ஃபமன் சல்லா பின்னாசி, ஒருத்தர் மக்களுக்கு தொழுவிக்கிறதா இருந்தால் ஃபுல் ஹஃபீஃப், சுருக்கமாக தொழுவிக்கணும். நீ மட்டும் தொழுதியா, அவரும் தொழுதுருப்போம். நீ தனியாக தொழுதியா, பெரிய பெரிய சூறாக்களை ஓதி தொழுவணும். ஒரு தொழுகையை தொழுகிறோம், தனியாக தொழுகிறோம், யாரும் இல்லையா, அது பெரிய சூறாக்களை ஓதிக்கலாம். அதுக்காண்டி இந்த கதையில் உள்ள மாதிரி ஓதிடக்கூடாது, சுப்பு வரைக்கும் ஓதிடக்கூடாது, ஒரு பெரிய சூறாக்களை ஓதிக்கலாம். ஏன்னு கேட்டால் இப்போ இன்ன ஃபீஹிமுல் மரியல ஒரு லைஃபை வதல் ஹாஜாத், பின்னாடி தொழுகிற மக்களில் நோயாளி இருப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, எல்லாம் கடமையாக்கிட்டான்னு வந்திருப்பாங்க. நீ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஏன்டா போகணும்னு நினைப்பாங்களா இல்லையா? அப்போ பலவீனர்கள் இருப்பார்கள். அது மாதிரி ஒரு தல் ஹாஜா தேவை உள்ளவங்க இருப்பாங்க. 8:30 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும், போனால் 5 நிமிஷம் தொழுக முடியும்னு ஒருத்தர் வருவார். நீ நீட்டுறவருக்கு தெரியாது, நீ 9 வரைக்கும் தொழுகை நீட்டினா ட்ரெயினை விட்டுருவார். அப்போ தேவை உள்ளவர் இருப்பாரா இல்லையா? அப்போ தேவை உள்ள அந்த கொஞ்சம் நேரத்தில் முடித்து விடுவார்கள். இப்போ ஜமாத் தொழுகையை பொறுத்த வரைக்கும் குறுகிய நேரத்தில் முடித்து விடுவார்கள் என்று நினைத்து மக்கள் வருவார்கள். அவங்களையெல்லாம் அனுசரித்து நீங்கள் செய்யணுமே தவிர, நான் தான் பெருசாக தொழுகிறேன்னு என்ன செய்யக்கூடாது, நீட்டக்கூடாது என்று கண்டித்து, அதுவும் கடும் கோபத்தோடு, வாழ்க்கையிலே போதனையின் போது இப்படி கோபப்பட்டது இல்லை, அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் இப்போ அபத்தம் விளங்குது அவங்களுக்கு. நிறைய செய்கிறதுக்கு பேர் அமலா? ரசூலுல்லாஹ் சொன்ன லிமிட்டுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு பேர் தான் அமல்.
அந்த லிமிட்டை ஒரு 100 தாண்டினாலும் அபத்தமாகி போயிடும். அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கோவப்பட்டு எச்சரிக்கை செய்த குற்றச்செயலில் ஒன்றாக மாறிவிடும். இதை நம்ம இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அபு மூசா அவர் 2 பேரையும் ரசூலுல்லாஹ் யமன் நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. மதீனாவில் ஆட்சி அமைச்சு விஸ்தீர்ணமாகி ஒவ்வொரு பகுதியாக இஸ்லாமிய ஆளுகைக்கு வந்த பிறகு அந்த பகுதிகளுக்கு நிர்வாகம் செய்வதற்கு பொறுப்பாளரை அனுப்புவாங்க. நீங்கள் போய் அந்த ஊரை பார்த்துக்கிறங்க, நீங்கள் மிஸ்ரை பார்த்துக்கிறங்க, நீங்கள் எதை பார்த்துக்கிறங்கன்னு ஒவ்வொரு பகுதிக்கும் அனுப்புவாங்க. அப்போ ஏமன் பகுதிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் அவர்களையும் அபு மூசா அவர்களையும் அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது சொல்கிறாங்க, எஸ்ஸிரா, லேசான விஷயங்களை சொல்லுங்கள் 2 பேரும். வலாத்து அஸ்ஸிரா, கஷ்டமாக்கி கடூரமாக்கி எதுவும் சொல்லிவிடாதீர்கள். மக்களுக்கு சொல்லுவது எளிதான அளவுக்கு சொல்லுங்கள். பள்ளிவாசலே கதியாக கடங்கள்னு சொல்லிடாதீங்க. தொழுது விட்டு சம்பாதிக்க போன்னு சொல்லுங்கள். எளிதானதை சொல்லுங்கள், கஷ்டமாக்கி விடாதீர்கள். அதே மாதிரி பஷீரா, நற்செய்தி சொல்லுங்கள். உலாத்து நஃபீரா, வெறுப்பை ஏற்படுத்திடாதீங்க. தீனில் வணக்கத்தில் வெறுப்பை ஏற்படுத்தி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேருக்கும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, முக்கியமாக ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. வெளிநாடு நம்ம நாடு ஆகிவிட்டது. அதனுடைய கவர்னராக பொறுப்பாளராக நியமித்து அனுப்பும் பொழுது அவங்களுக்கு சொல்கிற அறிவுரை என்ன, மக்கள்கிட்ட நடக்கிறது வந்து மென்மையாக இருக்கணும், லேசாக இருக்கணும், கொடூரமான முறையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று அதை எச்சரிக்கிறாங்க. இது புகாரில் 3038வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்தால் ஒரு கயிறு கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு பள்ளிவாசலில். பள்ளிவாசல்னா இது விதானே, பேரிச்சம் ஓலைகளால் மேயப்பட்ட கூரை தான் பள்ளிவாசல். அதில் ஒரு கம்பளை போட்டு கயிறு ஒன்று தொங்க விட்டுருக்கு. எதுக்கடா இந்த கயிறு தொங்குதுன்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஹாதல் ஹப்லு, இது என்ன கயிறு அப்படின்னோடனே, ஹாதா ஹப்லுன் லி ஜைனப், இது ஜைனப்புடைய கயிறு, ஜைனப் இருக்காங்கல்ல அவங்களுக்கு உள்ள கயிறு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன எதுக்கு அந்த கயிறுன்னு கேட்டால், இப்போ பள்ளிவாசலில் பெண்கள்லாம் வருவாங்கள்ல, இந்த பக்கம் ஆரம்பத்தில் முகப்பில் ஆண்கள் இருப்பாங்க, பிற்பகுதியில் பெண்கள் நின்று தொழுவாங்க. அந்த பெண்கள் நின்று தொழுகிற பகுதியில் ஜைனப் என்ன செய்வாங்க, கடமை இல்லாத நேரத்தில் தொழுவாங்க. அதுக்கும் வரலாம் மார்க்கத்தில். அப்படி தொழும்போது கைத்தை கட்டி தொங்க பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சிக்கிட்டு கையோட சேர்த்து கட்டிக்கிறது, இந்த கைத்தையும் சேர்த்து. அப்போ ஏதாவது தூங்கி கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு அந்த கயிறு என்ன செய்யும், அவங்கள வந்து தடுத்து நிறுத்திக்கிறோம். அப்போ சடைவு சோர்வு ஏற்பட்டு கீழே விழுவுற மாதிரி இருந்தால் அவர் பிடிச்சிக்கிறோமா, நம்ம பேலன்ஸ் தவறுனா அது பிடிச்சிக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கயிறை கட்டி போட்டுட்டு அப்படி துழுவுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப துழுவுறான்னு அர்த்தம். வழக்கமாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்றால் தடுமாற மாட்டாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்றா என்ன ஆகும், இங்கிட்ட தள்ளு அங்கிட்ட தள்ளு, கடைசியில் ஒரு பிடிச்சிக்கிட்டா தொழுவுற அளவுக்கு அந்த அம்மா வந்து அவ்வளோ ஆர்வமாக தொழுவுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லா, இது கூடாது, ஹல்லு, அந்த கைத்தை வெட்டி எறிங்க. தொழுவுறதுக்கு என்ன கைத்தை கட்டி தொழுது அப்படி தான், இப்போ அப்படி தொழணும் உனக்கு சட்டம் இருக்கா, இயன்றா தொழில் உட்காந்துக்க. என்ன சொல்கிறாங்க, லியு சல்லி அகதுக்கும் நிஷாத்தகு, ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும்போது தொழுவு, சடைவு ஏற்பட்டால் உட்கார்ந்து விடு. அதுக்கு என் கைத்தை கட்டி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற, நான் எப்படியும் செஞ்சு தான் ஆவேன் என்று சொல்லி இப்போ தொழுவுறீங்க. ஒரு இமாம் ரொம்ப நேரம் நீட்டுறாரு, நிற்கவே ஏறலை, அதுக்காக நிற்க தேவையில்லை, டக்குனு உட்காந்துருங்க. அவர் நீட்டுகிற அளவுக்கு உங்களுக்கு நிற்க இயலாது என்று சொன்னால் சொல்லிய கூது, உட்காந்துருங்க. தாங்க முடிஞ்சால் தாங்கிக்கிறேன்னு, இல்லைன்னா இமாமை பின்பற்றுவதில் கூட கீழே உட்காந்துடலாம், உட்காந்துடலாம்னு சொல்லிய கூது, உட்காந்துரட்டும். அப்போ இந்த மாதிரி எல்லை மீறி எப்படி இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது நபிகள் அவர்களால் கடுமையாக கண்டிக்கப்படுகிறது பார்க்குறோம். அதே மாதிரி வந்து வணக்கத்தில் எல்லை மீறது பாருங்களேன். ஒரு வயசான ஒரு முதியவர், அவர் 2 பிள்ளைகளுடைய தோளில் கையை போட்டுவிட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே நடையாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஹஜ்ஜிக்கு. என்னப்பா இவர் மேட்ருன்னோடனே, அவர் 7வது ஒரு மனுஷன், நடந்தே ஹஜ்ஜி செய்கிறேன் நீச்சம் பண்ணிட்டார், அதுக்கு முடியலை, 2 பிள்ளைய தோளில் கையை போட்டுவிட்டு அவங்க நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, இந்த ஆள் தன்னை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு தேவையா, இவர் தன்னை வேதனைப்படுத்தி கொள்ளுமாறு அல்லாஹ் சொன்னானா, இவர் முதல்ல வாகனத்தில் உட்கார வச்சு அவர் ஒட்டகத்தில் ஏற்றி கூட்டு போங்க. நடந்தே தான் ஹஜ்ஜி செய்வது நேர்ச்சை பண்ணியிருந்தாலும் அதை தூக்கி எரிஞ்சு விட்டு ஒட்டகத்தில் ஏறி, இப்போ இந்த கிழவனுக்கு இந்த வேலைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வந்து தேவையற்றான், தாதீபி ஹாதா நப்சஹு, இவர் தன்னைத்தானே வேதனைப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இப்படியெல்லாம் மார்க் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அந்த லிமிட்டை போட்டு அந்த லிமிட்டை தாண்டாதே என்று என்ன செய்கிறது, ஃபர்லுன்னு ஒரு லிமிட் இருக்கிறது.
லோஹர் 4 வந்து 8 தொழுவ முடியாது, 5 தொழுவ முடியாது. சுன்னத்துன்னு சில லிமிட் இருக்கிறது. நஃபில் என்று ஒன்று இருக்கிறது. அது நஃபில் என்ன? நம்முடைய மனைவி செய்கிற கடமையை செய்யணும், தொழில் சம்பாதிக்கணும், சொந்த பந்தத்துக்கு செய்யணும், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சேவைகள்லாம் செய்யணும். அதை பாதிக்காத அளவுக்கு தொழுது கொள்ளணும். நஃபில் தொழுகை என்பது என்னென்னு கேட்டால் விரும்பி தொழுகிறது. விரும்பி தொழுகிற லிமிட்டு என்ன? இதாங்க லிமிட்டு. கண்ணுக்கு கடமை இருக்குது, தூக்கத்தை ஒழுங்காக கொடுத்துக்க. பிரெயினுக்கு கடமை இருக்குது, அது ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆகினா அப்புறம் என்ன ப்ரெஷர் ஏறி போயிடும், அதுக்குரிய ஓய்வை கொடுத்துக்க. மனைவிக்கு கடமை இருக்குது, காசு பணம் தேவை இருக்கிறது, எத்தனை சொந்த பந்தங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது, கஷ்டமான உதவி செய்ய வேண்டி இருக்கிறது. இப்படி எல்லாத்துலேயும் லிமிட்டாக நடந்துக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அப்போ இதை தாண்டி செல்வது நினைச்சோன்னு சொன்னால் அது வந்து நல்ல, இந்த இஸ்லாத்தில் நல்லது கிடையாது. வேறு வேறு மார்க்கங்களில் இது வரவேற்பாங்க. இங்கேருந்து 400 100 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க, 200 கிலோமீட்டர் வெயிலில் பட்ட பகலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து வேளாங்கண்ணிக்கும் இங்கேருந்து பழனிக்கும் போகிற ரோட்டில் காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் பஸ்ஸில் வரும்போது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆர்வம் மூட்டப்படுகிறது, இங்கே கண்டிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஆர்வம் மூட்டுறாங்க, செய்யுங்க நல்லது பக்தின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. சொன்னதை நிறுத்திக்க. அட பணத்தை செலவழிக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, அல்லாஹ்விடத்தில் எனக்கு நிறைய காசு பணம் இருக்குது, பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, நான் வந்து எல்லாத்தையும் தர்மம் செய்யலான் இருக்கிறேன், பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது புருஷன் பார்த்துக்குருவார், அதனால் எல்லாத்தையும் தர்மம் செய்யலான் இருக்கிறேங்கிறார். சரிண்டாங்களா? தர்மம் தானே, 4 பேருக்கு உதவுற காரியம் தானே சொன்னாங்களா? இல்லை, செய்யாத. என்ன செய்யணுன்னே? கொஞ்சோன்னு செய். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருது, பாதியை கொடுக்கணுமான்னு இருக்கிறாரு. பாதியெலாம் கொடுக்கக்கூடாது. அப்போ 3ல் 1 கொடுக்கட்டான்னு இருக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 3ல் 1 ஓகே தான், ஆனால் அது கூட ஜாஸ்தி தான். நீ 1 கோடி ரூபா இருக்குதா, 33 லட்ச ரூபா வரைக்கும் என்ன செய்யலாம்? தர்மம் செய்யலாம். 66 லட்ச ரூபா தெரிஞ்சிடக்கூடாது, ஆனால் அது கூட ஜாஸ்தி தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1/3 3ல் 1 பங்கு 33% இருக்க, அதை தாண்டி செய்யக்கூடாது. ரொம்ப ஆர்வத்தோட எல்லா சொத்தையும் எழுத போகிறேன்னு வந்தால் லிமிட் இருக்குது. இப்படி ஒருத்தன் எல்லாத்தையும் எழுதுனா இஸ்லாத்தில் கெட்டவன். உங்கள்கிட்ட மொத்த சொத்தை 1 கோடி ரூபா, அம்புட்டையும் பள்ளியாசல் மூத்தா பெட்டின்னு வைங்களேன், நீங்கள் எல்லா இடத்துல கெட்டவன். ஏன்? நீங்கள் அப்பனை பார்க்கல, ஆத்தாவை பார்க்கல, அண்ணனை பார்க்கல, தம்பியை பார்க்கல, சொந்த பந்தத்தை பார்க்கல, உங்களுடைய பொருளாதாரத்தை எதிர்பார்த்து எவ்வளோ மக்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் நீ பார்க்கல, அதெல்லாம் அலட்சியப்படுத்தி நீ தர்மம் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் ஒத்துக்குறான். அதை அப்போ தர்மத்துக்கு இல்லை, தொழுகைக்கு இல்லை, நோம்புக்கு இல்லை, எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கிறது. தன்னைத்தானே வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு. அப்படி இந்த மாதிரி இந்த எல்லைகளை மீறுவது வந்து அது அபத்தங்களில் சேரும். எல்லைக்கு உட்பட்டால் தான் அதுக்கு பேர் அமல், எல்லையை தாண்டி விட்டால் அபத்தம். இன்னும் என்னென்ன மாதிரிலாம் அபத்தங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.